வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் நினைவாற்றலை பெருக்கிக் கொள்வது எங்கனம், அதற்கு உறுதுணையாக இருக்கும் செயல்கள் யாவை என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். முதல்ல நினைவாற்றலை பெருக்கிக் கொள்ளணும்னு சொன்னால் சில பதிவுகளாகவே நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இதில் அதிகமாக தொடர்ந்து நம்ம படிக்கணும், தொடர்ந்து செய்திகளை உள்வாங்கி கொண்டு இருக்க வேண்டும். இது அகடமிக் ரிலேட்டடாக மட்டும் இல்லை, வேறு எந்த துறையில் நம்மளோட நினைவாற்றலை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அப்படி நினைவாற்றல் என்பது என்ன? நல்ல அளவில் ஒரு குறிப்பிட்ட செய்தியை பற்றி எக்ஸ்பர்டைஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ப்ராப்ளம் சால்விங்கில் வரும் இல்லையா ஒரு எக்ஸ்பர்டைஸ். அதுபோல் எந்த தொழிலையும் எந்த துறையிலையும் அதிக அளவில் தொடர்ந்து நம்ம நாலெட்ஜ் சேகரித்து கொண்டே இருக்க வேண்டும். அது இயல், இசை, நாடகம், அது அப்புறம் உரைநடை, பொருள், அப்புறம் கவிதை, எப்படி இருந்தாலும் தாய் மொழியாக இருந்தாலும் அதுக்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கணும், படித்து தெரிஞ்சுக்கணும். அதற்காக கணிசமான அளவுக்கு நேரம் செலவிடணும். இந்த மைண்ட் கண்டிஷன்டு எப்படி ஆகும்? நம்ம ஒரு வார்த்தை சொல்கிறோம், அவனுக்கு இது கண்டிஷன் ஆகிருக்கு அப்படின்னா என்ன? தினமும் காலையில் அந்த 4:30 மணிக்கு எழுந்துக்கிறது, விடியற் காலையில் எழுந்து கொள்வது அவனுக்கு கண்டிஷன் ஆகிருக்கு. பெல் அடிக்காமே, அலாரம் அடிக்காமையே ஒருவரால் அந்த நேரத்துக்கு எழும்ப முடியும்னா என்ன? அந்த பாடியில் இருக்கிற ஜீன்ஸ், டைம் ஜீன் ஒன்று இருக்கும் இல்லையா, அது நேரத்துக்கு எழும்புறத அவனுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்குது. அதனால் தினமும் 5 மணிக்கு முன்பு விடியற் காலையில் எழும்புகிற ஒரு பழக்கம் இருக்குது. அது என்னாச்சு? மைண்டு கண்டிஷனாக இருக்குது, நேரத்துக்கு எழும்பணும்னு. அதுபோல் படிக்கணும், தொடர்ந்து படிக்கணும். ஒரு சப்ஜெக்டில் தொடர்ந்து அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற தொடர்புடைய எல்லா செய்திகளையும் நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதுபோல் ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் படிக்கிறோம் அப்படின்னா அந்த மைண்டு படித்த செய்திகளை தொகுத்து வைத்து கொள்வதற்கு இட் ஹாஸ் பின் கண்டிஷன்டு. அதுக்கு அது தன்னை தயார்படுத்திக்கிறது அப்படின்னு. இது உரைநடை தொடர்புடைய செய்திகளாக இருந்தாலும், கவிதை, செய்யுள், அதுபோல் அந்த நடையில் இருக்கிற இதாக இருந்தாலும் செய்திகளாக இருந்தாலும், இல்லை இசை தொடர்புடைய செய்திகளாக இருந்தாலும், இப்போ கற்றலில் கேட்டலே நன்று அப்படின்னு சென்ற பதிவில் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டோம். நிறைய நேரத்தில் யாரான ஒருத்தர் சொல்கிறத, இந்த நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்புடைய ஒரு பாடத்தில் அவங்களுக்கு என்ன பாடமெல்லாம் நம்மளுக்கு சொல்லி தந்துக்கிட்டே இருக்காங்களோ அது நம்மளுக்கு தொடர்ந்து மனசில் நிற்கும் அப்படின்னு சொன்னோம். அப்போ யாரான ஒருத்தர் படிக்கிறத நம்ம கேட்டாலும் நம்மளுக்கு இது மனசில் நிற்கும். இந்த கற்றலில் கேட்டலே நன்று என்ற கான்செப்டில் நம்ம ஒரே ஒரு சின்ன ஒரு சோதனை, ஒரு டெஸ்ட் மாதிரி ஒன்று பண்ணி பார்க்கலாம். நம்ம பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும், அவங்களுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் பரீட்சை இருக்குது, ஒரு மந்த்லி டெஸ்ட் எழுத போகிறாங்க அப்படின்னா அந்த பாடத்தில் இருக்கிற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா, ஒரே ஒரு பாடத்துக்கு தானே டெஸ்ட் வைப்பாங்க. அந்த ஒரு பாடத்துக்கு வைக்கிற டெஸ்ட்டில் இருக்கிற 5 அல்லது 6 கேள்வியை நம்மளே படித்து பிள்ளைங்களுக்கு சொல்லுறது. படிக்கிறோம், காது கொடுத்து கேளு, படிக்கிறோம், இது நல்லபடியாக மனசில் வாங்க, பொருள் தெரியலைன்னா கேளு, நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த 5 கேள்வியை தினம் தொடர்ந்து அந்த டெஸ்ட்டு வர வரைக்கும் டெய்லி ட்வைஸ் மருந்து போல் காலை மாலை 2 வேளையும் படித்து காமிச்சோமான அது என்ன ஆகும்னு கேட்டால் அவங்களுக்கு அது அப்படியே மனசில் நின்றுடும். இப்போ எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னே, அந்த டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாள், அதுக்கு முன் தினம் மட்டும் அதுபோல் அவங்களே ஒரு தடவை படிச்சுட்டு சொல்ல வச்சுட்டு நம்ம பரீட்சைக்கு அனுப்பினா தே கேன் ஏபிள் டு ரைட் வெரி வெல் அப்படின்றத நம்மளே ப்ரூவ் பண்ணி காட்டலாம். அதனால தான் கற்றலில் கேட்டலே நன்று அப்படின்றத வெள்ளிடை மலையா நிதர்சனமாக நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இது போல் ப்ரோஸ்க்கு மட்டும்தான் இல்லை, ஒரு சங்கீதம் நம்மளுக்கு தொடர்ந்து ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாங்க, சொல்லி கொடுத்தா ஒரு பாட்டு கற்றுக்கிட்டோம். ஆனால் அந்த பாட்டை நம்மளே பாடுறது வேறு விஷயம். நம்ம கற்றுக்கிட்டோம், அதுபோல் பாடி பழகிறோம், அது பேசிக் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஆனால் இந்த பாட்டை இன்னும் திறமையாக, இன்னும் சிறப்பாக ஒருத்தர், இப்போ நம்ம இன்றைக்கி தான் கற்றுக்கிட்டு இருக்கோம், இதுக்கு ஒரு நாளோட பழக்கம்தான் இருக்கும். ஆனால் இதே ஒருத்தர் 1 வருடம் பழகி ஒருத்தர் பாடுவார்ல, 10 வருஷம் பழகின பாட்டு இதே பாட்டை ஒருத்தர் 10 வருஷம் பழகி பாடியிருப்பார்ல. அப்படின்னா அதுபோல் பாடுறவங்களோட பாட்டு, அந்த பேட்டர்ன் ஆஃப் சிங்கிங் இருக்கே, அது ஒரு தடவை நம்ம காது கொடுத்து கேட்டமான மனம் ஒருமைப்படணும். ஃபோக்கஸிங் மைண்டுன்னு வேறு சொல்லியிருக்கோம் நினைவாற்றலை பெருக்கிறதுக்கு. அப்படின்னா மனம் ஒருமுகப்பட்டு அதுபோல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு அந்த சாங் பாடுறதுல, அந்த பாட்டு பாடுறதுக்கு அந்த இசை அவங்களுக்கு கை வந்ததாக இருக்குதுன்னு சொன்னால், அதுபோல் அவங்க பாடுறவங்கள நம்ம காது கொடுத்து கேட்டால் நம்மளுக்கு இந்த ஒரு நாள் தான் ஆயிருக்குதே, அது நாளைக்கு 2வது முறை 2 அல்லது 3வது நாளில் பழக்கப்படுத்தும் பொழுதே அந்த பிருகாலாம் நம்மளுக்கு வரும். இது இசையோட தனித்தன்மை.
அதுதான் அங்கேயும் இங்கே முக்கியமான விஷயம் என்ன இருக்குது, கற்றலில் கேட்டலே நன்று. நிறைய காது கொடுத்து அந்த சங்கீதத்தை தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தால் அந்த அதில் வர சங்கதிகள், அதில் வர அந்த பிருகா, அந்த கம்பித்தம், அந்த நயம், அதெல்லாம் நம்ம குரல்லையும் வரும். இசை பாடுவதற்கு என்பதற்கு கண்டிப்பாக என்ன வேணும், குரல் நயம் அத்தியாவசியம். குரல் நயமே இல்லாமல் பாடுறதுன்றது ஏற்புடையதில்லை. அது ரொம்ப தூரம் எடுத்துகிட்டு போக முடியாது. பாடலாம், குரல் நயம் இல்லாட்டா கூட பாடலாம் தான். ஆனால் அது சிறப்புகளை அள்ளித்தராது. அது ரொம்ப முக்கியமாக மனசில் வாங்க வேண்டியது. அதனால் கற்றலில் கேட்டலே நன்று என்பது எல்லா துறையிலையும் நம்மளுக்கு ஏற்புடையதாக இருக்கும். இப்போ ஒரு இன்ஜினியரிங் செக்ஷன் இருக்குது, நம்ம ஒரு மிஷினை பராமரிக்கணும், நம்மளே அந்த பாடத்தை பற்றி நிறைய படிச்சிருக்கிறோம், நம்மளுக்கு நல்லா தெரியும் தான். ஆனால் அதை காட்டிலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹேண்ட் இருக்கும். இப்போ நம்ம இன்றைக்கி தான் ஒரு மாதமாக தான் இந்த மிஷினோட நம்ம தொடர்பு இருக்குது, அந்த தொடர்பில் நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் இதே போல் ஒரு மிஷினோட ஒருத்தர் 10 வருஷத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவர் அதை பற்றி அந்த மிஷினை பார்க்காமே எதில் எங்கே இருக்கும், எது எப்படி வேலை செய்யும், அது எப்படி எந்த ப்ரெஸ்ஸை எந்த லீவரை ரிலீஸ் பண்ணால் அது பக்காவாக போகும்னு ஒருத்தர் சொல்லுவார்னு வைங்க. அதுபோல் சொல்கிறத நம்ம ஒரு தடவை 2 தடவை காது கொடுத்து வாங்கிட்டு மனம் ஒருமுகப்பட்டு அந்த விஷயங்களை நம்ம உள் வாங்கிட்டோமான நம்ம இப்போ ஒரு மாதமாக தொடர்பில் இருக்கவே அந்த மிஷினை நாளையிலேருந்து நம்மவும் ரொம்ப லாகவமாக என்ன பண்ணுவோம், அதை எளிமையாக கையாள முடியும். அது ஒரு கஷ்டமோ நிஜானமாக அந்த லீவரை ரிலீஸ் பண்ண வச்சே ஜாகிரதையாக பண்ணணுமோ அப்படிலாம் நம்ம பொறுமையாக பார்த்துட்ருப்போம் அப்படின்னா. ஆனால் ஒருத்தரோட அனுபவம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸில் அவர் நம்மளோட பகிர்ந்துக்கிற அந்த செய்தி நம்மளை அதை இன்னும் மேலும் எளிமையாக கையாளுவதற்கு துணை புரியும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் கற்றலில் கேட்டலே நன்று என்ற அந்த வார்த்தை அந்த தன் மனம் ஒருமுகப்பட்டு ஒரு செய்தியை நம்ம உள்ளே வாங்கும் பொழுது 10 தடவை படிக்கிறதுக்கு அது சமம். 10 தடவை அந்த மிஷினை கையாளுறோம், இதுபோல் நம்ம வேலைகளை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பதில் ஒரு தடவை ஒருத்தர் பொறுமையாக அந்த பாடத்தை சொல்லி கொடுத்துட்டா நம்மளால் அது நல்லபடியாக மனசில் வாங்க முடியும். இதை நம்ம இந்த பரிசோதனை சொன்னோம் இல்லையா, அந்த டெஸ்ட்டில் அது எல்லாத்துலேயும் அது போல் செய்து பார்க்கலாம். நம்மளுக்கு சாதாரணமாக ஒரு பாட்டு தெரியும், சுமாராக பாடுவோம் அப்படின்னா, அதே பாட்டு ரொம்ப பெரிய அளவில் ஒருத்தர் 30 வருஷத்து எக்ஸ்பீரியன்ஸில் அந்த பாட்டை பாடுறாரு அப்படின்னு சொன்னால் அந்த பாட்டு நம்ம காதில் கேட்டுதுன்னா அதே மாதிரி நம்மளும் ஒரு நாளில் அந்த பாட்டை அப்படி ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த கற்றலில் கேட்டலே நன்றோட சிறப்பை எங்கெல்லாம் நம்ம புகுத்தி பார்க்க முடியும்னு வரும்போது அது விரிந்து பறந்து நம்மளுக்கு பெரிய பெரிய விஷயங்களே செய்து கொடுக்கும். அப்போ நம்ம மனம் இதை அப்படி கேட்டவுடனே நம்மளுக்கும் அதுபோல் பாட வருதுன்னு சொல்லும்போது அந்த ஒரு நிமிஷம் இருக்கே, அப்போ பாடியில் ரொம்ப பெரிய அளவில் என்டார்ஃபின் செக்ரேஷன் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். என்டார்ஃபின் செக்ரேஷன் இருந்தாலே இம்யூனிட்டி சிஸ்டம் பலப்படும். அது இசைக்கே உள்ள தனித்தன்மையான ஒரு குணம். தமிழ் கூட அப்படி தான். செய்யுள் கூட நிறைய செய்யுளுக்கு பொருள் படிச்சுக்கிறோம். ஒருத்தர் நம்மளுக்கு நிறைய சொல்லி கொடுக்குறாரு, 10 பாசனம் படிச்சுட்டோம், அடேங்கப்பா ரொம்ப சூப்பர் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. அந்த பாட்டோட பொருள் நம்மளோட மனசில் ஸ்புரிக்கும் பொழுது we are also experiencing ஒரு என்டார்ஃபின் செக்ரேஷன் இருக்கே, அந்த ஸ்புரிக்கிற டைம் அது ரொம்ப அதிக அளவில் ஆக்கும். அப்படி பாடியில் நம்மளோட ரத்த ஓட்டத்தில் என்டார்ஃபின் செக்ரேஷன்ஸை நம்ம அனுபவிக்கிறோம்னு சொன்னால் பாடியில் இம்யூன் சிஸ்டம் பலப்படும். இதெல்லாம் அனுபவத்தை குறித்து செய்கிறது தான். இதுவும் கேட்டாலே நன்று சொல்கிறோம்ல, நினைவாற்றலை பெருக்கிக் கொள்வதற்கு விஷயங்களை சேகரித்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து ஒரே சப்ஜெக்டில் பலவிதமான செய்திகளே தொடர்புடையதே, ஒன்றுக்கொன்று நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூரல் நாட்டு சென்ட்ரல் டெண்டன்சி நியூரல் நெட்வொர்க்கு அதில் சேமித்து வைக்கும் பொழுது ரீப்ரொடியூசிங் வில் பி மோர் ஈஸியர் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.